பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணி தெரிந்தெடுத்து அவர்களை தனக்கு முன்பாக கிராமங்கள் தோறும் அனுப்பி கொண்டு இருக்கிறார். அப்படி அனுப்பி கொண்டு இருக்கும்போது அந்த சீஷர்கள் அவர்கள் போய் பல அற்புத அடையாளங்களை செய்துட்டு திரும்பி வரும்போது அவர் சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, நாங்கள் போனால் போகுது, எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கி அநேக வீடுகளில் அநேக விசுவாசிகளும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக பிசாசை மகிமைப்படுத்துகிறாங்க. பிசாசு தான் அப்படி செஞ்சிட்டான் பிரதர். தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை ஏற்படும் போது பிசாசு தான் பிரதர், பிசாசு தான் எங்கள் வீட்டில் விளையாடுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் அதை பயன்படுத்தணும். நீ போ அப்படின்னா அது போகும். ஆமாம், இன்றைக்கி அநேக வேளையில் நம்மளுடைய பவர் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு தெரியும். பிசாசு பயந்து கொண்டு தான் இருப்பான். நீங்கள் ஒரு கட்டளை இட்டிங்கன்னா அது கட்டாயம் போகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க. சத்துரு உங்ககிட்ட விளையாட முடியாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை சத்துரு செய்யணுன்னாலும் அது ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்காம வரவே முடியாது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்க, பேதுரு ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகின சீஷன். இப்போ ஆண்டவர் சிலுவைக்கு போகிற நாட்கள் சமீபித்து வருகிறது. ஆண்டவர் பேதுருவை திடப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார். சீமோனே, பிசாசு உன்னை சுலகினால் புடைக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரே அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. என்ன நடந்தது? ஆண்டவர் அது மாத்திரம் சொல்லலை, நீ என்னை அறிந்திருக்கிறத 3 முறை மறுதளிப்பாய் அப்படின்ட்டு. நடந்தது. அப்போ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். பாருங்களேன், நம்ம எந்த இடத்துல தவறுவோம், நம்ம எந்த இடத்துல இடறுவோம், நம்ம எந்த இடத்துல அவரை மறுதளிப்போம், எல்லாமே அறிந்திருந்தும் தான் நம்மை நேசிக்கிறார். அநேக வேளையில் பிசாசு தந்திரமாக நம்மக்கிட்ட சொல்லுகிற பொய் இது. ஆண்டவர் உங்ககிட்ட பிரியமாக இல்லை, நீ ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கலை, ஆண்டவர் உன்னை விட்டு விலகிட்டார். வேத வசனம் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான்,
நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். உங்களிடத்தில் வந்தவர், உங்களை அழைத்த தேவன், உங்களை கிட்ட வந்துட்டு பாதியில் உங்கள் விட்டு போகிறதற்கு அவர் உங்களை கரத்தை பிடிக்கவில்லை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவை பரிபூர்ணமடையவும் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் பேய்க்கும் பயப்பட வேண்டாம், பிசாசுக்கும் பயப்பட வேண்டாம், நோய்க்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாம் கட்டளையிட்டால் கடந்து போகும். நீங்கள் கட்டளையிடும்போது அவை கடந்து போகும். காரணம் என்ன? அதிகாரம் உங்கள் கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது பரிசேயர் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க, ஏன்னா ஏரோது உங்களை கொல்றதுக்கு வகை தேடுகிறான். ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் இங்கே நடமாடணும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிகிறதில்லை என்று நான் சொன்னதாக போய் நீங்கள் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். எஸ், அந்த கட்ஸ் நமக்கு வேணும். யாராவது ஒரு ஐயோ இப்படி ஆயிட்டா அவ்வளோதான், அந்த வீட்லேயும் இதே மாதிரி தான் நடந்தது, இப்படி ஆயிடுச்சா, அப்போ முடிவு இதுதான் அப்படின்ட்டு சொல்லி பயமுறுத்தும் போது நீங்கள் எதிர்த்து, அதாவது எதிர்த்துன்னா அவர்களை எதிர்த்து இல்லை, உங்கள் மனதில் எழும்புகிற அந்த பயத்தை எதிர்த்து வார்த்தைகளை பேச வேண்டும். பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதான விசுவாசம் உங்களுக்குள்ளே வேண்டும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை கண்ணின் மணின்ட்டு சொல்லியிருக்கிறாரு, என்னை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறாரு. எப்படி பிசாசுக்கு என்னை ஒப்பு கொடுப்பார்? அல்லேலூயா. ஆனால் இங்கே பேதுருவை பாருங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலும் உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு நான் உனக்கு வேண்டுதல் செய்கிறேன்னு சொன்னார். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ ஏன் ஆண்டவர் பேதுருவை கொடுத்தாரு? ஆண்டவர் பேதுருக்கு வாக்கு பண்ணினது என்ன? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. நீ பேதுருவா இருக்கிற, நான் உன் மேலே தான் சபையை கட்ட போகிறேன்ட்டு சொன்னார். ஆண்டவருக்கு அடுத்ததாக சபையை ஸ்தாபிக்கிற ஊழியத்தை பேதுருக்கு கொடுத்தாரு. ஆனால் பேதுரு இன்னும் சரியான விதத்தில் இல்லை, யுத்தத்துக்கு ஆயத்தமாக இல்லை. தாவீது சொல்கிறார், யுத்தத்துக்கு என்னை பழக்குவிக்கிறார் என்று சொன்னது போல இப்போ பேதுருவை ஆண்டவர் பழக்குவிப்பதற்காகவே அந்த சம்பவத்தை கொடுத்தார். ஆனால் அதற்கப்புறம் பேதுரு எழும்பி தைரியமாய் நின்று பிரசங்கித்தான். எந்த பேதுரு ஆண்டவரை அறியவில்லை, எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானோ, அதே பேதுரு யூதர்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய் பிரசங்கித்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் தவறி இருக்கலாம். ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்து உங்களை நிர்மூலமாகும்படி அவர் செய்ய மாட்டார். உங்களை மீண்டுமாய் கட்டுவிக்கும்படியாய், நீங்கள் ஸ்ட்ராங்காக வளரும்படியாய், நீங்கள் பலப்படும்படியாய் சில நேரங்களில் சத்ரு கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போது நீங்கள் பலனடைந்து இன்னும் அதிகமாக நீங்கள் சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையோடு பிரகாசிப்பீர்கள். எந்த பேதுரு பயந்து கொண்டு இருந்தானோ அதே பேதுருவை கண்டு பிசாசுகள் நடுநடுங்கின. நோய்கள்லாம் ஓடிச்சு. பேதுரு எடுத்து கையை பிடிச்சி தூக்கும்போது முடவன், சப்பானி எல்லாரும் நடந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த பேதுரு
எப்படி ஆண்டவர் திரும்பவுமா கூட்டி சேர்த்தார், எப்படி அவன் மேலே திரும்பவுமா இறக்கம் வச்சு எப்படி கொண்டு வந்தார் பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவரை மறுதளிச்சிட்டேன், இனிமேல் ஆண்டவருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு கதறி அழுதான் பேதுரு. மனஸ்தாபப்பட்டான். ஐயோ, இப்படி மறுதளிச்சிட்டேனே. இப்போ எல்லாம் ஓகே தான், ஆண்டவரும் பேசுகிறாரு. ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி இருந்து கொண்டே இருந்தது. அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் இருதயத்தை ஆழத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்கே பாருங்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நான் உங்கள் மேலே தான் அன்பாக இருக்கிறேன்ட்டு உங்களுக்கே தெரியும்ப்பா, தெரியுமா? அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்பவும் அதோட விடலை. முதல் தடவை கேட்டார், ரெண்டாவது தடவை அதே கேள்வி. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அப்போ என் ஆடுகளை மேய். மூன்றாவது முறையும் தேவன் கேட்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்தில், என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3 முறை அவன் மறுதளித்தான். ஆண்டவர் பாருங்க, 3 முறை அவரை அறிக்கை பண்ணும்படியாய் வைத்தார். நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ, விழுந்த வண்ணமாகவே உங்களை விட்டுட்டு வருகிற தெய்வன் அல்ல. நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல எழும்பி நிற்க செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். எதற்கு நீங்கள் பயப்படணும்? எதற்கு அஞ்ச வேண்டும்? நீங்கள் சிங்கத்தின் மேல் நடப்பீர்கள், பாம்பை கையில் எடுப்பீர்கள். கர்த்தர் சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் அதற்கு மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவரே உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதீர்கள். சில சமயங்களில் ஆண்டவர் இல்லை, அப்படி தெய்வ பிரசன்னத்தை உணர முடியலை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அது உங்களுக்கு மாத்திரம் வரல, எல்லாருக்கும் வந்தது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொன்னை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதான விசுவாசம் உங்களுக்குள்ளே வேண்டும். இல்லை, என்னுடைய சரீரம் எனக்கு இதை உணர வைக்கலை, ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை தான் நான் விசுவாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதை நான் நம்புகிறேன். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. என் சரீரம் வேணால் உணராமல் இருக்கலாம், என் சிந்தைக்கு அதை எட்டாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் நம்புவேன், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார் என்று விசுவாசித்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாத. இஸ்ரவேல் இன்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாத. உனக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, உனக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கும் கூட பயத்தோடு கலக்கத்தோடு, ஐயோ பிசாசு போராட்டமாக இருக்குது, எப்படி மேற்கொள்ள, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது, எப்படி மேற்கொள்ள என்று கலங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கள்.
நல்ல தைரியத்தையும் விசுவாசத்தையும் கத்தர் கொடுத்து அவர்களே அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான பலத்தை சத்துவத்தை கத்தர் தந்துடலைங்க. கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.